ஏங்க புதுசாக கல்யாணம் முடிச்சில்லைங்க எங்கள் மருமகளுக்கு. இது கமாண்ட் பாக்ஸில் எதுவும் சொல்லக்கூடாது அமைச்சிட்டுப்பிட்டேன். இப்போதான் கல்யாணம் முடிச்சு அதுக்குள்ளே தண்ணி கொடுத்துட மாட்டேன். இங்கே வத்தியில் அவங்க மாமியாவே வந்து வீடு வந்து தண்ணி கொடுத்துட வைக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல மாமியா எங்கேயாவது இருப்பாங்களா? அப்படி ஒரு மாமியா வீடு பார்க்க கல்யாணம் முடிஞ்சு இப்போ எத்தனை நாள் ஆகுது? ஒரு 15-20 நாள் இருக்குமாக்கா? 20 நாள் தான். அதுக்குள்ளே என் மயன் வீடு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சரிதான்னு சந்தோஷமாக வீடு பார்த்து குடி வைக்க வந்திருக்காங்க. ஏண்டா இவன் நகரத்துலேயே வாழ்ந்துவ இப்போ கிராமத்துக்கு வாக்கப்பட்டிருக்கா. கிராமத்தில் இருக்கலாம், இருந்தாலும் அவங்க சந்தோஷம்தான் முக்கியம்ண்டு அப்படியே மாமியாவே வந்து வீடு பார்த்து வைக்குது. நீங்கள் வாட்டுக்கு கமெண்ட் பாக்ஸில் அதுக்குள்ளே கெட்டுன உடனே தண்ணி கொடுத்துட்டு வச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. இதே அவங்க மாமியா நல்ல மனுஷி. எனக்கு அக்கா மரம் வேணும். ஆமாம், நாங்கள்லாம் வெள்ளந்தியான மனசுக்காரவங்க. என்றைக்கு எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நம்மளை போல தானே எல்லோரும் வாழணும்னு நினைப்பாங்க. தண்ணி கொடுத்துட்டோமே நல்லபடியாக இருந்துட்டு போகுது. அதாவது குடும்பத்தை நடத்தி வீடை பார்ப்போம். இருங்க மருமகிட்ட என்னத்த உன்னை ஆளையே காண எங்கே போயிட்டு எங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சின்னவளா இல்லையாவா கடத்தி கொண்டு போயிட்டாருன்ற. ஆமாம், உங்கள் மையம் கடத்திட்டு போயிட்டேன் என் மருமகளை. இப்படியா காண விடுதுடுறோம் சின்ன பிள்ளைய ஊரே மருமகளை கேட்டு கிடக்கு. எங்கள் அத்தையும் கண்டு வாங்க மருமக வீட்டை போய் பார்ப்போம். நல்லபடியா அதெல்லாம் நீங்கள் தான் அப்போ உங்கள் வீடு தானா? எங்களுக்கு தெரியாதே. சரி சரி, அப்படி மனுஷி கடையும் காசு வாங்கிட்டு பாவத்தை ஏமாற்றி ஓடி போயிடுறாங்க. இதாங்க என் மருமக வீடு. இதே ஹவுஸ் ஓனர் அக்கா. ஹவுஸ் ஓனர் அக்கா அப்படி மனுஷி, நல்ல மனுஷி. எனக்கு நல்லா தெரியும். வடையாக வாங்கிட்டு போவாங்க. கோயிலை வரல வடக்கடையில் 10 நிமிஷம் நின்று பேசுவாங்க. ஹாலு வாடகை மட்டும் கொஞ்சம் குறைங்க. என் மருமக நல்லா இருந்தாருன்னா அப்புறம் கூட கொடுப்பாங்க. ஆமாம், அவங்க புருஷன் முன்னாடிக்கு போதும். இதான் கிச்சன். வாடகைக்கு ஏற்றாப்புல தான் இருக்கும். வாடகை குடிச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்புல இருக்கும். வாடகை குறையெல்லாம் பண்ணிக்கிறலாம், கழுவிக்கிறலாம். நல்லாயிருக்கும். போதும். இதுதான் பெரிய ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு. என்னத்தையே மருமக நல்லபடியாக இருக்கணுங்க. என்ன சொல்றிய? பிள்ளைகளை கட்டி கொடுத்து அவங்க புருஷனும் கொண்டாட்டி இந்த இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. 1 மாதம் தான் ஆகுது கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆடி 18 பேருக்கு குடி வருவாங்க. வேறு எந்த கரைச்சலும் இல்லை. பிள்ளை ஊட்டியெல்லாம் இனிமேல் இங்கே உங்கள் வீட்டில் தான் பெத்தெடுக்கா. நல்லபடியாக இருக்கணும். உங்களை போல் நிறைய பிள்ளைகளை பெற்று நல்லா இந்த மாதிரி நிறைய வீடுகளை வாங்கணும்.